ஹலோ கைஸ், இந்த அட்ரஸில் வந்து ஒரு பார்சல் எங்கிட்ட இருக்குது. யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தால் அந்த பார்சல் வாங்கிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துருங்க. மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு, கோட்டூர் நியர் வந்து சென்யாஸ் சர்ச்சு, 48 நம்பரு, ராஜம்மாள் இல்லம். நேம் வந்து பார்த்திங்கன்னா சம்மி. பின்கோடு 641302. இதுதான் வந்து இவங்களோட அட்ரஸ்ஸு. இவங்களோட ஒரு பார்சல் வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க பாருங்கள். ஹலோ கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸி டைப் ஆஃப் குர்த்தி தான் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன் கஸ்டமருக்கு. ஆனால் எனக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வச்சு சென்ட் பண்ணியிருக்காங்க. ராங் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு போட்டு இதுக்குள்ளே வந்து என்னோடய ப்ராடக்ட் கிடையாது. அதோட 2வது தடவை இந்த கஸ்டமர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. இவங்களோட அட்ரஸையும் நான் டேக் பண்ணுறேன் பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேருங்க. இதனோட ஓப்பனிங் வீடியோ தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் ரீஃபண்ட்காக நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதில் காமிக்கிறது பார்த்திங்கன்னா 60 செகண்ட்ஸ் எடுக்கலான்னு சொல்கிறாங்க. 60 செகண்ட்ஸ் வந்து எடுத்திங்கன்னா அதில் அப்லோட் ஆக மாட்டேங்குது. வெறும் 23 ஆர் 2 செகண்ட்ஸ்க்குள்ளவே எடுத்து முடிச்சிடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மீஷோக்குள்ளே அப்லோட் ஆகுது. இல்லாட்டி வந்து அப்லோட் ஆகவே மாட்டேங்குது. ஒரு 26 எம்பி அதுக்குள்ளே எடுக்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து 24 மினிட்ஸ் எடுத்தேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு. ரீஃபண்ட் வந்து ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அதை ரீஃபண்ட் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல, பார்க்கலாம் ரீஃபண்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. இது உள்ளே இருக்க ப்ராடக்ட் பாருங்கள். இதை நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனாலும் இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஒன்று மீஷோவில் போடணும், இல்லை நானே யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணது கிடையாது, ஆனால் புதுசாக தான் அனுப்பிச்சிருக்காங்க. பட் ஆனால் இது எனக்கு தேவையில்லை. தேவையில்லாமலே இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. தேவையாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸு இதோ இருக்குது பாருங்கள். நான் வாங்கின ட்ரெஸ்ஸோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 300 ருபீஸ். நான் 350 ருபீஸ்க்கு தான் நான் போட்டுருந்தேன். அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து காசு கொடுத்து அதை வாங்கி போட்டுக்கணும்னு தோணலை. நம்ம இதை கொடுத்துட்டு இதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதை கொடுத்துருந்தாங்க. ஏன் தான் உங்களுக்குலாம் இப்படி தோணுது? 350 ருபீஸ் வாங்கி கொடுக்க முடியலன்னா போடாமல் இருக்கலாம்ல அந்த ட்ரெஸ்ஸை. ஏன் இப்படி திருடி எடுத்து போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்த்து இருந்தால் நீங்கள் மாற்றுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அதை கொஞ்சம் திருந்துங்க. ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரெஸ்ஸுக்கான காஸ்ட்டு மட்டும் மீஷோலேருந்து நீங்கள் ரிட்டன் அனுப்பும்போது இந்த ட்ரெஸ்ஸு மட்டும் எங்களுக்கு வராது, ஃப்ரீயாக வந்துடும் நினைக்காதீங்க. எங்ககிட்ட ஒரு 170 ருபீஸ் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. போகிற காசும் வர காசும் சேர்த்து, டெலிவரி உங்களுக்கு பண்ணுறதும் திருப்ப எடுத்துகிட்டு வர்றதையும் சேர்த்து 170 ருபீஸ் எடுத்துப்பாங்க. அதுவும் போயிட்டு எங்கள் ட்ரெஸ்ஸும் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேண்ட்டை கொடுத்துட்டு அனுப்பியிருக்கீங்க. எல்லாமே எங்களுக்கு லாஸ் தானே. இந்த மாதிரி ரிட்டன் பண்ணுறவங்களால தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. யாரும் ஒன்றும் பெரிய